ஹalleluya குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. வாங்க அவருடைய வசனத்தை தியானிக்கும்படி சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவையப்பா. இந்த வருஷத்தின் கடைசியில் ஆண்டவரே, உம் பிறப்பை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் எவ்வளவோ பண்டிகை ஆர்ப்பாட்டங்களை எல்லா இடத்திலையும் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பவர்களாக அந்த நேரத்தில் நடந்த சம்பவங்களினாலே அநேக விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, நிறைய பேர் இன்றைக்கு புதிய கிறிஸ்தவ பாடல்கள் அநேகம் வெளியிடுறாங்க. எவ்வளவு சந்தோஷமா ஆண்டவரை துதிக்கிறாங்க. நல்லதுதான். பாடல்களை ஏன் கிறிஸ்துமஸ் சந்தர்ப்பத்துல பாடுறாங்கன்னு சொன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தபொழுது பரலோக சேனையே பாடல் பாடினது தெரியுமா உங்களுக்கு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பரலோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த நேரத்திலே அந்த விஷயத்தை ஆல் இண்டியா ரேடியோலையோ, ஆல் சேனல்ஸ்லேயோ, ஆல் மீடியாலேயோ பிரகடனம் செய்யவில்லையானால், பரலோகத்திலிருந்து நேராக இறங்கி வந்த தூதர்கள் அந்த தேச ராஜாக்களுக்கோ, மந்திரிகளுக்கோ, ஞானிகளுக்கோ, பரிசேயர்களுக்கோ, சாஸ்திரிகளுக்கோ தெரியப்படுத்தவில்லை. ஆனால் சாமானியமான மெய்ப்பர்களுக்கு அந்த விஷயம் முதலில் சொல்லப்பட்டது. நாம் மெய்ப்பர்கள் என்றாலே ஏதோ அப்பாவிகள், படிப்பில்லாதவங்க, ஏதோ தெளிவா பேச தெரியாதவங்கன்னு நினைப்போம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, முதல் மெய்ப்பன், ஆடுகளின் மெய்ப்பன் யாருங்க? ஆபேல் நல்ல ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலி கொடுத்தான். அந்த ஆடுகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. ஆகவே தாவீது சொன்னார், கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நான் மேய்க்கும் ஆடுகள், நான் உங்கள் மேய்ப்பன் என்று. இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பனாய் வரப்போகிறார். காணாமல் போன மனிதர்களை ரட்சிக்கும்படி இந்த உலகத்துக்கு வரப்போகிறதுனாலே அவர் முதலில் அந்த செய்தியை மெய்ப்பர்களுக்கு அனுப்பினார். அந்த மெய்ப்பர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். அந்த மெய்ப்பர்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். என்னங்க, அந்த நாட்களில் ரோம ராஜ்யத்தின் கையினாலே நசுக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஏரோது போன்ற கொடூரமான ராஜாவுக்கு கீழே எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல ரட்சகர் வருவார், மேசியா வருவார், ஆண்டவர் வருவார் என்று காத்து கொண்டிருந்த மெய்ப்பர்கள் அவர்கள். நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள், தேவனுடைய வசனத்தை அறிந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு அந்த விஷயம் முதலில் அறிவிக்கப்பட்டது. எப்படி அறிவிக்கப்பட்டது பாருங்க. கொஞ்சம் முன்னாடி போனா, அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன அந்த விஷயம்? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்ன அந்த செய்தி? அந்த ராத்திரியில கொஞ்சம் பேராய் தங்கியிருந்த அந்த மெய்ப்பர்களுக்கு மட்டுமல்ல, அந்த குட் நியூஸ், அந்த நற்செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற. இந்த மிகுந்த சந்தோஷம்னா என்னங்க?
எக்கச்சக்க தங்கம் கிடைச்சா மிகுந்த சந்தோஷமா, எக்கச்சக்க பணம் கிடைச்சா மிகுந்த சந்தோஷமா? என்னங்க, ஒரு மனிதனுக்கு உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது ஆவிக்குரிய விதத்துல அவன் திருப்தியாகும் போது. மனுஷனுக்கு எவ்வளவு இருந்தாலும் இன்னும் அதிக ஆசை. ஆகவேதான் பாருங்க, மில்லியனர்ஸ் கூட, மல்டி மில்லியனர்ஸ் கூட இன்னும் பெரிய லெவல் போகணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் அவங்களே சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதிகார பசி, பணப்பசி. உண்மையாவே அவங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் சந்தோஷம் இல்லைங்க. உண்மையான சந்தோஷம், யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும். ஒரு மனிதன் தன்னுடைய கண்ணீரிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது நிஜமான சந்தோஷம். அதற்குதான் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். பாவிகளை தேடி ரட்சிக்கும்படி வந்தார். ஆகவே ரட்சகர், விடுவிக்கிறவர் அவர் என்கிற விஷயத்தை ஒரு இனத்தாருக்கு, ஒரு மொழிக்காரருக்கு, ஒரு தேசத்தாருக்கு அல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை இன்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். என்னது? தாவீதின் ஊரிலே இன்று தாவீதின் ஊரிலே ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே இன்று ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இன்று ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இன்று உங்களுக்கு ரட்சகர் இருக்கிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை எப்போது வாசித்தாலும் இன்றைய தினம், இன்று எப்போ பிறந்த தேவன் இல்லைங்க ஆண்டவர். இந்த உலகத்துக்கு வந்து அவர் 2024 வருஷங்கள் ஆனதுன்னு நம்ம கணக்கு போடுறோம். ஆனா ஆண்டவர் அதிலிருந்து இருக்கிறவர். அவர் எந்த நாளைக்கு அந்த நாள் நம்மோட கூட பேசக்கூடியவர், அவர் நம்மை ரட்சிக்கக்கூடியவர், நம்மை விடுவிக்கக்கூடியவர். ஏதோ இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல மட்டும் சந்தோஷத்தை கொடுத்து விட்டு பின்பு போய்விடுகிற தேவன் அல்லங்க. அவர் உன்னோடே கூட இருக்கிறார். இம்மானுவேல் என்று அவருக்கு பேர். அப்படின்னா கர்த்தர் நம்மோடே இருப்பதற்காக வந்தார் இயேசு ஆண்டவர். இன்று ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். எந்த ரட்சகர்? உன்னை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர், நரகத்திலிருந்து ரட்சிக்கிறவர், வியாதி கஷ்டங்களிலிருந்து ரட்சிக்கிறவர், விடுவிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், உங்க கஷ்டங்களை தீர்க்கிறவர், உங்க கண்ணீரை துடைக்கிறவர். அவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்று ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அவர் கர்த்தராகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா! இவர் கர்த்தராகிய கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இன்று கூட துக்கமாயிருப்பவர்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. நம்மை ஆதரிக்க ஆண்டவர் இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் இருக்கிறார். உனக்கு உதவி செய்கிற கிறிஸ்து இருக்கிறார். எப்பொழுது தூதர்கள் அந்த செய்தி சொன்னாங்களோ அதற்கு அடையாளத்தை சொன்னாங்க. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார்கள். அட்ரஸ் பெருசா இல்ல, நீங்க போங்க, ஒரு முன்னணையில துணிகளில் சுற்றி இருக்கிற, அதாவது பழைய துணிகளில் சுற்றி இருக்கிற ஒரு பிள்ளையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னபொழுது பரலோகத்தின் தூதர்கள் எல்லாம் சேர்ந்து உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே அவருக்கு பிரியமானவர்களுக்கு, எல்லாருக்கும் இல்லைங்க, அவருடைய அந்த நற்செய்தி எல்லாருக்கும், ஆனால் சமாதானம் சிலருக்கு தான். இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் ஆண்டவர். ஆனால் சிலர் தான் அவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. அவரை நம்பினவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவரை நம்பாதவங்க சிட்சிக்கப்படுவாங்க. நீங்க இயேசு ஆண்டவரை நம்புறீங்களா? அவரை உங்கள் ரட்சகரா செஞ்சுக்கிட்டீங்களா? உங்க பாவ கட்டுகளிலிருந்து நீங்க விடுதலை பெற்றீங்களா? உங்க கஷ்டம் வேதனையிலிருந்து விடுதலை பெற்றீங்களா? முதல்ல நீங்க பாவ மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்டீங்களா? பரலோக ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுகிற நிலைக்கு உங்கள் இருதயத்தை சுத்தப்படுத்தி, யாராயிருந்தாலும் ஒரு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்தினால், ஆண்டவரே உம் ரட்சிப்பு எனக்கு வேண்டும் என்று கேட்டால், ஆண்டவர் நம்மை இன்றைக்கு கூட நம் கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கவும் ரட்சிக்கவும், நம்மை மட்டுமல்ல, இன்னும் இயேசுவை அறியாத அநேகர் உலகத்தில் இருக்காங்க. அவர்கள் எல்லாருக்கும் இந்த நற்செய்தியை சொல்லணும். கிறிஸ்துமஸை பண்டிகையாக ஆசரிப்பதல்ல, இந்த
சந்தர்ப்பமாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு இரட்சகராக வந்தார் என்ற செய்தியை உலகமெங்கும் பறைசாற்றுவது, ஒவ்வொருவரும் இதை கேட்க வேண்டும் என்பதே நம்முடைய ஆசையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் சமாதான கர்த்தா, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், நம்மை பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கிறவர், நித்திய நரகத்துக்கு தப்புவிக்கிறவர், பரலோக ராஜ்யத்துக்கு சேரும்படி அவருடைய பெரிய ரட்சிப்பினால் நம்மை அலங்கரிக்கிறவர். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பரலோகத்துல ரொம்ப சந்தோஷமாம். பூமியின் மேல அவருக்கு பிரியமானவங்களுக்கு, அவருக்கு பிரியமானவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு, அவரை அங்கீகரித்தவங்களுக்கு சமாதானம். இதுவே இந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால் மட்டுமல்ல, பாடல்களோட பகிர்ந்து கொள்ளும்படி இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல நாம் கிறிஸ்து இரட்சகர் என்ற விஷயத்தை பிரபலப்படுத்துவதே நம்முடைய ஆசை. ஆனால் அநேக ரட்சிப்பு இல்லாதவர்களாய், மனம் திரும்புதல் இல்லாதவர்களாய் இரட்சகரை குறித்து பாடுறாங்க. ஆனா ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க அநேகர். நீ இரட்சகரை ருசி பார்த்து அந்த அன்பை நீ பாடும்போது அநேகருடைய இருதயத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த சீசனை நாம் நினைவுபடுத்துகிறோம். மனிதர்கள் எல்லாருக்காகவும் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை சிலுவையில கொடுக்கும்படிக்கு இந்த உலகத்துக்கு வந்தார். எப்பொழுதோ சொல்லப்பட்ட செய்தி இது. அநேக தீர்க்கதரிசிகள் உரைத்த அந்த தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாக ஏற்ற வேளையிலே ஆண்டவர் இரத்த மாம்சத்தில் பங்குள்ளவராய் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். கடந்த நாட்களில் மரியாளை குறித்தும் யோசேப்பை குறித்தும் தியானித்தோம். எப்படி ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டு இவ்வுலக தாய் தந்தையாக அவர்களை ஆயத்தப்படுத்தி இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய ஒளியை, பெரிய வெளிச்சத்தை, இந்த பெரிய இரட்சகரை அங்கீகரிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தபடியே இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்கிறார். அவர் இன்னொரு முறை இந்த உலகத்துல மனிதனாக பிறக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவர் இன்றைக்கு ஆவியாக இருக்கிறார். இன்றைக்கு நம் நடுவிலே இருக்கிறார், நம் உடனே இருக்கிறார். அவர் நற்செய்தியை, இன்றைக்கு உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை இயேசுவின் நாமத்தை அறியாதவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு, எல்லா ஜனத்தாருடைய ரட்சிப்புக்காக விண்ணப்பம் செய்வதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி, பரலோகத்திற்கு அநேக ஆத்துமாக்கள் சேர்க்கப்படும்படி ஆண்டவருடைய சந்நிதியில ஜெபிப்பதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும். இந்த நாள் மொத்தத்துல யாருக்காவது இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ற விஷயத்தை சொல்லுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்றது பழக்கமாயிடுச்சு. ஆனா உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார், உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், உங்களை மன்னிக்கிற ஆண்டவர் இருக்கிறார், உங்களை சுகப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார், உங்கள் பாவ கட்டுகளிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஆண்டவர் இருக்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. எப்பொழுது மேய்ப்பர்களுக்கு அது சொல்லப்பட்டதோ அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். நமக்கு எத்தனையோ நாளாக சொல்லப்படுகிறது, முழங்கால் போட்டு ஜெபிங்க, ஆண்டவர் உங்களை சந்திப்பார், உங்களை மன்னிப்பார் என்று சொன்னா நாம் கேட்கிறோம், போய்விடுகிறோம். ஆனா உங்களுக்கு ஒரு முறைதான் சொல்லப்பட்டது. ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் தீவிரமாய் பிள்ளையாகிய கிறிஸ்துவை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள். அவர்கள் கேட்டதையும் அவர்கள் கண்டதையும் குறித்து அவர்கள் தேவனை உற்சாகமாய் துதித்து கொண்டு, கேட்ட யாவையும் குறித்து, கண்ட யாவையும் குறித்து தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி சென்றார்கள். ஹல்லேலூயா! இந்த இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில செய்த நன்மை எவ்வளோ இருக்கு இல்லையா? இந்த இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் எவ்வளவோ விதத்துல செய்த எவ்வளவோ அற்புதங்களும் சுகங்களும் நன்மைகளும் இருக்கு இல்லையா? இந்த இரட்சகரை பற்றி நாம் கேட்பதும் அதை நம் வாழ்க்கையில அனுபவிப்பதும், நம் வாழ்க்கைகளில் நடந்த நாமும் சந்தோஷத்தோடு குக்கரிலிட்டு கேட்டவைகளையும் கண்டவைகளையும் குறித்து நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு சாட்சி கொடுப்போம். ஜெபிப்போம். பரிசுத்த அன்பான தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய சந்நிதியில் ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் சந்தர்ப்பமாக உம்முடைய பிறப்பை நினைக்கும் பொழுது
இயேசுவே இரட்சகர் என்ற விஷயத்தை ஒவ்வொருவருக்கும் நினைவுபடுத்தவும், உம்மை அறியாதவர்களுக்கு அறிவிக்கவும், நாங்கள் நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தின் நிமித்தம் சந்தோஷத்தோட உம்மிலே மகிழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் குடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் துணையா இருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப விண்ணப்பங்கள் பாரங்களையும் நீங்க எந்த தேசத்திலிருந்து இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் செய்யுங்க. உங்கள் பட்சத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. நம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். இந்த சீசன்ல நம் ஆண்டவருக்கு நெருக்கமா போவோம். ஆண்டவருடைய சமாதானம் நம் இருதயத்தை நிரப்பும்படி அவருக்கு நம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரத்துல எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்க மறந்துடாதீங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.